ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ரொம்ப நாளாக இவர்கிட்ட கேட்டுருந்த ஒரு பொருள் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போய்ட்டு இருக்கும்போது வாங்கிட்டு வந்துட்டார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர்லன்னா ரொம்ப இப்போ சீசன், இங்கே விலை கொஞ்சம் அதிகம் தான். என்னச்சு என் வாழ்க்கையே கொஞ்சம் நாள் தான். அது வரைக்கும் இன்னத்தை மிச்சம் பண்ணி இன்னத்தை கொண்டு போகிறோம். அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் எதுன்னு பார்க்கலாமா? உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், என்னன்னு சொல்லுங்கள். மஞ்சள் பையில் மங்களகரமாக என்ன, அதுக்குள்ளே இருக்க பொருள் எந்த கலரில் இருக்குது பார்க்கலாம். மஞ்சளா வெள்ளையா சொல்ல முதல் நான் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ சாப்பிடுன்னு. என்ன அது? என்னோட ஃபேவரட் பலாப்பழம் வர்க்க சொக்கச்சோல சும்மா ஒன்று தங்க கட்டி மாதிரி இருக்குது. நாங்கள் எப்போவுமே ஊருக்கு நார்வேல் போனால் நிறைய சாப்பிடுவோம். இப்போ 2 தடவை போய் 2 தடவை நான் அந்த மரத்தில் விளையாமல் விளைஞ்சி இருந்தது, வாங்கிட்டு வந்தாச்சு. இவ்வளோ 1/4 கிலோ 50 ரூபா. ரொம்ப விலை அதிகம் தான். ஊரில் 50 ரூபா ஒரு காய் கிடைக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்குமா? இந்தாங்க, டேஸ்ட் பண்ணுங்கள். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முக்கியமான செய்தி, முக்கியமான அறிப்பு, இந்த மாதிரி கொட்டையை தூக்கி தூர போட்டுறாதீங்க. இது அவியலில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பின்ன சாம்பாரில் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய கொட்டை இருந்ததுன்னா அதை நல்லா கொஞ்சம் லேசாக வேக வச்சுட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அப்படியே மட்டன் சாப்பிடாம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொட்டையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கொட்டையை தூர போடுவீங்களா, இல்லை அவிச்சி இது ஒன்று அவிச்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? அது பாருங்கள், பார்த்துட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. வருஷத்துக்கு ஒருத்தர் ஊருக்கு போகும்போது ஒரு முழு பழத்தை வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து இஷ்டத்துக்கு வச்சு சாப்பிடுவோம். இப்போ 2 தடவை போய்ட்டு 2 தடவை வாங்கிட்டு வர முடியல. உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள். இன்னொரு இனிப்பு நல்லா செங்காயாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. 30 ரூபா விலை அதிகமாக குறைவா சொல்லுங்கள். நல்லா அது எப்படி சொல்ல, க்ரன்ச்சியாக இருக்குது. தேனில் முக்கி வச்ச மாதிரி இருக்குது. அருமை. இன்னத்தை கொண்டு போகிறோம். இதை வரைக்கும் பிடிச்சதை பெருசாக இல்லைனா கூட சின்னதாக வாங்கி சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த பழம் பிடிக்குமா சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வருஷத்துக்கு முதல் தடவை பலாப்பழம் சாப்பிட போகிறேன். நீங்களும் நிறைய சாப்பிட்ருக்கீங்க. ஊரில் பஞ்சமே இல்லை. அது கேரளாவில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு மரம் இருக்குது. தொப்புன்னு அத்து போய் கீழே போய் வேஸ்ட் ஆகுது. அவங்கள விரும்புறதில்ல. நமக்கு இல்லாத பொருட்கள் நமக்கு ஆசை பாசம் வருது. யார்கிட்ட எந்த பொருள் இல்லையோ அதை தான் நம்ம தேடி போகணும். இது ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. வருஷத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக அந்த பழத்தை வாங்கி நான் சாப்பிட்டவர் நீங்களும் சாப்பிடுங்க. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன். யாருக்கு பலாப்பழம் பிடிக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய், லவ் யூ. இனிப்போட உங்களை லவ் யூ சொல்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.